புவிவாழ் கவராநாயுடு திருமண தகவல் மையம். இதுங்க நம்ம கோயம்புத்தூரில் எங்கள் குடும்பம் நமது நாயுடு இனத்திற்கான ஒரு சேவையை நாங்கள் தொடர்ந்து இந்த 4வது வருடமாக செஞ்சிட்ருக்கோம். எவ்விதமான பதிவு கட்டணம் கிடையாதுங்க, புரோக்கர் கமிஷன் கிடையாது, தரகர் வேலை இல்லை. நாயுடு திருமணம் ஒரு ஜாதகம் 40 ரூபா. நீங்கள் உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ஜாதகம் 40 ரூபா வீதம் 15 ஜாதகத்துக்கு பணம் கட்டினங்க. நீங்கள் பணம் கட்டினோன்னே உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த உங்களுக்கு பொருத்தமான ஜாதகம், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான ஜாதகம் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அதில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த பொண்ணுடைய ஐடி நம்பர் வச்சு கேட்டிங்கன்னா அதோடைய விவரங்கள், ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க, அட்ரஸ் கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக பொண்ணு வீட்டை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க. அதே போல் வாரம் நாங்கள் அப்டேட் ஆகக்கூடிய பெண்களுடைய விவரங்கள், கவராநாயுடுக்கு உட்பட்ட பெண்களுடைய விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் தேர்வு செஞ்சு உங்களுக்கு உண்டான மணமகளை தேர்வு செய்யலாங்க. பெண்களுக்கு முற்றிலும் இலவசங்க. பெண்கள் உங்கள் 944 32 56 185 என்ற எங்களது அலுவலக வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டாவை அனுப்பிச்சு பதிவு செய்து எவ்விதமான கட்டணமின்றி பதிவு செய்து உங்களுடைய மணமகனை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கே இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய மணமகனை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. எவ்விதமான கட்டணம் இல்லை. ஆகையால் நமது கவராநாயுடு இன மக்கள் நம்ம இப்போ யூடியூப்பில் இதை அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாயுடு இன மக்கள், கவரா, படுஜா, கம்வார் நாயுடு இன மக்கள், நீங்கள் யூடியூப் இது பொய்யா இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறதுக்கு சமானம். 40 ரூபா வாங்கிட்டு நாங்கள் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது இனத்திற்காக நமது குடும்பம் கோவை மாவட்டத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக செஞ்சிட்ருக்கோம். இதில் எந்த விதமான ஏமாற்று வேலையோ இதோ கிடையாதுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டோ இது பண்ணால் நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நாங்கள் 5000 கட்டினோங்க, 2000 கட்டினோம், 3500 கட்டினோம், ஏமாந்துட்டோம் நாங்கள், எங்களுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏமாத்துறதுக்காக இது நாங்கள் போடலை, யூடியூப்பில் போடலை. ஆகையால் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சாதானங்க அவங்க பயன்பட முடியும். ஒரு பொருளை விற்பனைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த விற்பனைக்கான பொருள் வெளியே தெரியணும். எப்படிப்பட்ட சேவை நம்ம செய்தாக இருந்தாலும் அந்த சேவை நமது மக்களை சென்றடைந்தால்தான் அவர்கள் பயனடைய முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக யூடியூப்பில் போட்டுட்ருக்கோமோ ஒழிய இதில் ஒரு லாப நோக்கத்தின் அடிப்படையில் இதனால் வருமானம் வருதுங்கிற ஒரு அடிப்படையில் சத்தியமாக கிடையாதுங்க. நமது இனம் சார்ந்த மக்கள், நமது நாயுடு இன மக்கள், அவர்களுக்கு மட்டுமே இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆகையால் இதை இப்போ உங்களுக்கு மணமகள் தேவையில்லைனாலும் நமது சொந்தங்களுக்கு யாராக்கு தேவைப்பட்டாங்க கூட அவங்களுக்கு இந்த நம்பரை அனுப்பிச்சு 944 32 56 185 அப்படிங்கிற நம்பர் சொல்லி அவங்களுடைய இந்த நம்பருக்கு ஃபோன் செய்ய சொல்லி அவங்களுடைய விவரங்களை சொல்லலாம் ஆச்சுங்களா. அதே மாதிரி நிறைய மக்கள் 10th ITI +2 படிச்சுட்டு அவங்க பொண்ணு கிடைக்குமா நமக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பொண்ணுக்கு வேணும், இல்லை எங்கள் மாவட்டத்தில் கிடைக்குமாங்கிறது தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். குறைந்த படிப்பு படித்த பெண்கள் இருக்காங்க. அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 1-2 தான் இருக்கும். அது பார்த்துக்குவோங்க. என்ன தான் பணம் கொடுத்து நீங்கள் இது பண்ணாலும் மாவட்டத்துக்கு 1-2, திருச்சியில் 2 பேர், மதுரையில் 1, தேனியில் 1, இப்படி தான் இருக்காங்க. அதில் நீங்கள் வந்தோடனே உடனே நாங்கள் 10th உட்பட்ட பெண்களாக கொடுப்போம், நிறையா இருக்கும் அப்படிங்கிறது அது எந்த மேட்ரிமோனியிலும் நிச்சயமாக நடக்காது. ஆகையால் நமது மக்கள் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், பெண்ணுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க. ஆகையால் முடிந்தவரை நமது நாயுடு இன மக்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய மணமகளை தேர்வு செய்து திருமணத்தை முடிச்சுக்கொள்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இது நம்மக்கிட்ட 1,56,000 ஜாதகத்துக்கு மேலே இருக்குங்க. நம்மக்கிட்ட போஸ்டிங் போட்டுறது இருக்குது, யூடியூப்பில் போட்டிருக்கோம், ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது அதில் நம்ம உங்களுடைய திருமணத்துக்கு, அதாவது நம்பிக்கையின்மை எங்கேயோ ஏதோ ஒரு இனத்தில் கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு அந்த இனம் மாதிரி நம்ம கவராநாயுடு இனத்தில் ஆரம்பித்து இவரது எப்படி இருக்குன்னா நம்ம இனத்துக்கே நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இப்போ சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி இருந்தால் அங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்தால் ஒரு 2500 கட்டுங்க, முடிஞ்சோன்னா ஒரு 20,000 கொடுங்க, 30,000 கொடுங்கன்னு நம்ம கேட்கலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பதிவு கட்டணம்ங்கிறது கிடையாது. அதே மாதிரி புரோக்கர் காசு, தரகர் காசுன்னு கிடையாது. பெண்களுக்கு முற்றிலும் இலவசம். அவங்களுக்கு விதமான கட்டணம் வாங்குவது கிடையாது. அதில் ஆண்களுக்கு இந்த ஜாதகம் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஜாதகத்துக்கு மட்டும் பணம்.
ஆச்சுங்களா. 3 மாதம் உங்களுக்கு டைமாக அந்த 15 ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் சேர்த்துருவோம். உங்களுடைய மாவட்டத்தில் சேர்த்துட்டோம்னா அந்த மாவட்டத்தில் நாங்கள் வெளியிடக்கூடிய பெண் ஜாதகங்களை நீங்கள் வந்து அப்டேட் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த உங்களுடைய மாவட்டத்தில் போஸ்டிங்கும் போட்டுக்கலாம். எனக்கு மணமகள் தேவைங்கிறது போஸ்டிங் போடலாம். அதேமாதிரி பெண்களுக்குன்னு தனி குரூப் இருக்குது. அவங்க பெண்கள் மட்டும், அதாவது அவங்களுக்கு மணமகன் தேவைங்கிறவங்க தனியாக இருக்காங்க. அவங்க அந்த பெண் வீட்டார் மட்டும் தனியாக இருக்குது. அவங்க குரூப்பில் வந்து நம்ம வந்து அந்த மணமகனுடைய ஒவ்வொரு விவரங்களையும் பயோடேட்டாவும் டெய்லியும் போட்டுகிட்டே இருப்போம். அவங்களுக்கு உண்டான மணமகன் சரியாக இருந்ததுன்னா நேரடியாக மணமகன் வீட்டுக்கு ஃபோன் செய்து திருமணத்தை முடிச்சுக்கலாம். எவ்விதமான இதுவும் கிடையாது. 100% இது வந்து செக்யூரிட்டி. சாதி சான்றிதழ் கட்டாயம் வாங்கப்படுகிறது. இதில் ஜாதி சான்றிதழ் இல்லைன்னா நம்ம வந்து இதில் வந்து சேர்க்கிறது கிடையாது. அதை வகையில் வந்து ஜாதி சான்றிதழ் நிச்சயமாக தேவை. ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, என்னவோ பண்ணிகிட்ருக்கீங்கிற பட்சத்தில் இருக்கும்போது யார் என்னன்னு தெரியாமல் பெண்களுடைய விவரங்களை உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுங்க. நீங்கள் அதுக்குண்டான அத்தாட்சி, அதுக்குண்டான விவரங்களை கொடுத்துட்டு தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி வந்து 10th முடித்தவங்க வந்து பிஎட் கேட்டால் பிஎஸ்சி பிஎட்டு எம்எட் கேட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்குறதுன்னு இப்போ நான் பணம் கட்டியிருக்கங்கிறதுக்காக நாங்கள் எதுவும் கேட்குறது. இது வந்து சர்வீஸு, சேவை, இனத்திற்கான சேவை. ஆகையால் ஏதோ நீங்கள் காசு கிடைச்சா போதுங்கிற மாதிரி நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்கள் நிச்சயமாக கொடுப்போம். நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கலங்கிறத வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் புலம்புனா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்போ கிடைக்கலங்கிறத விலை நீங்கள் படிக்கலைங்கிறது தான் உண்மை. அந்த நேரங்காலத்தில் நம்ம படிச்சிருந்தால் நிச்சயமாக வந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்கும். அதுக்கு வந்து மேட்ரிமோனியோ திருமண தகவல் மையமோ வந்து பொறுப்பாக்காது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எஸ்எல்சி +2 முடிச்சுட்டு ஒரு பிஎட் முடித்த பொண்ணை வந்து அது வந்து திருமணம் வந்து அவ்வளோ இனிதாக இருக்காது. அது கூடிய விரைவில் வந்து அது வந்து மனம் கசக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும், எந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கும். அதே மாதிரி நம்ம 30 வயது 35 40 ஆனாலும் சரிங்க, 45 ஆனாலும் சரி, 50 ஆனாலும் சரி, உங்களுக்கு உண்டான மணமகள் நாயுடு இனத்தில் வந்து இதில் இருக்குது. திருமணமானவங்க திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க ஆச்சுங்களா. ஆகையால் அதில் வந்து நீங்கள் அந்த பெண் வீட்டார் வந்து உங்களுக்கு பெண்ணை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்போம் அவங்களுடைய பெரியத்தை பொறுத்து. நாங்கள் வந்து ஒரு சின்ன கருவி தான், இதற்குண்டான விஷயத்தை செய்து கொடுக்குறோம். முகவரி கொடுக்குறோம், தொலைபேசி எண்ணை கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசி முடித்து செய்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பொறுத்தது. அப்பொழுது தான் திருமணத்துக்குண்டான விஷயம் நடக்கும். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சே திருமணம் ஆகலையே, யார் நமக்கு செஞ்சு வைப்பாங்கங்கிற மாதிரி முயற்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இன்னொன்று வந்து முயற்சி நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல காசை ஏமாந்துட்டேங்கிறது வந்து அது வந்து வாழ்க்கைங்களை அதை ஏமாந்துட்டேங்கிற விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து அப்படியே போகிறதில்ல. ஏதோ அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து தான் தீரணும். நகரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நகர்ந்து தான் தீரணும். ஆகையால் வந்து இங்கே ஏமாந்து அங்கே ஏமாந்து அதுக்குன்னு திருமணமே வேண்டான்னு இருக்க முடியுமா? அதை நடைமுறைக்கு சாத்தியக்கூறு ஆகாது. நாம் ஏமாந்ததுக்கு மற்றவர் மேலே வந்து ஒரு சேவை மனப்பானையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வந்து திணிக்கிறதோ பிடிக்கிறதோ தவறு. இதில் வந்து கட்டாயம் வந்து அந்த ஜாதி சான்றிதழ் நிச்சயமாக கேட்போம். பலிஜ நாயுடுவாக இருந்தாலும் சரி, கம்மவாக